இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்திலே மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களுக்கு யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலிருந்து எஸ்தர் புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். எஸ்தர் புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே அரியணையில் இந்த எஸ்தரை குறித்து இதனுடைய ஆக்சுவலான வேத பொருள் என்ன அப்படின்னா, அரியணையில் இருந்த விசுவாச மங்கை, அரியணையில் இருந்த விசுவாச மங்கை என்று சொல்லி இந்த எஸ்தர் புஸ்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்தர் புஸ்தகத்தினுடைய இந்த எஸ்தர் என்கிறவருடைய பெயர் எபிரேய பதம் என்ன அப்படின்னா ஹெஸ்தா என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹெஸ்தா என்கிற எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை எழுதிய ஆசிரியர் நமக்கு சரியாக யார் என்று தெரியவில்லை. ஆனால் மொத்தம் 10 அதிகாரங்கள் இருக்கிறது. இதனுடைய காலம் என்ன அப்படின்னா 470 முதல் 332 வரைக்கும், 470 முதல் கிமு 470 முதல் 332 வரைக்கும் இதனுடைய காலம் நமக்கு எழுதப்பட்ட காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் இது நடந்தது. இங்கே எஸ்தர், யூதகுலத்து பெண் எஸ்தர், இங்கே அகாஸ்வேரு மன்னருக்கு அங்கே மகாராணியாக அவர் கடந்து போகிறதை வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். பட்டத்து ராணியாக இருக்கிறதான வஸ்தி அங்கே ராஜா அழைத்து அனுப்பின பொழுது வர மறுத்ததினாலே இங்கே எஸ்தரை மீண்டும் வஸ்தியினுடைய ஸ்தானத்திலே இந்த அகாஸ்வேரு ராஜாவாக ராணியாக, இந்த அகாஸ்வேரு ராஜா ராணியாக மாற்றுகிறார். இந்த எஸ்தர் அங்கே ராணியாக அவள் மாறுகிறாள். அங்கே அவள் ராணியாக, பட்டத்து ராணியாக, பட்டத்து இளவரசியாக அவள் மாறுகிறார். வேத சட்டப்படி யூதன் ஒருவன் யூதனை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பது வேத சட்டம், என்பது வேத நியமனம். யூத பெண் ஒரு யூதனை தான் திருமணம் செய்ய வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடக்கிறது. மோசேக்கு தேவன் கொடுத்த நியாய பிரமாணம். ஆனால் எங்க எஸ்தர் அகாஸ்வேரு என்கிற ஒரு மன்னனை திருமணம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் இதை ஏன் அனுமதித்தார்? இது கர்த்தருடைய அனுமதி பெற்று நடந்த ஒரு காரியம். கர்த்தர் தான் ஒரு கற்பனையை சொல்லுகிறார். அந்நிய நபரை திருமணம் செய்யக்கூடாது, அல்லது அந்நிய பெண்களை யூதர்கள் திருமணம் செய்யக்கூடாது. அந்நிய நபர்களை திருமணம் செய்யக்கூடாது, அந்நிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. என வேதத்தின்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அவர்கள் அந்நிய பெண்களை அழைத்து வரும்பொழுது கர்த்தருடைய கோபம் உண்டதாக வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கே மோசேக்கு விரோதமாக மீரியாமும் ஆரோனும் சொல்லுகிறார்கள், மோசே அந்நிய தேசத்து பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். திருமணம் செய்தது மீதியான் தேசத்து பெண்ணை, அந்நிய தேசத்து பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் என்று சொன்னதாக நாம் பார்க்க முடியும். இங்கே இந்த எஸ்தர் அந்நிய தேசத்து நபர் ஒருவரை திருமணம் செய்கிறார். யூதர் அல்லாத ஒருவரை, அல்ல யெகோவா தெய்வத்தை ஆராதிக்காத ஒருவரை அவர் திருமணம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே திருமணம் செய்ததற்கு காரணம் தேவனது ஏன் அனுமதித்தார் அப்படின்னு சொன்னா, அங்கே யூதருக்கு ஒரு அழிவு ஒன்று வரப்போகிறது. யூதருக்கு ஒரு அழிவு உண்டு. அமிலேக்கியனாலே யூதருக்கு ஒரு அழிவு ஒன்று வரப்போகிறது. ஆமான் என்கிற ஒரு அமிலேக்கியன் அந்த அரண்மனையில இருக்கிறான். இந்த ஆமான் என்கிற அமிலேக்கியன் அந்த அரண்மனையில் இருக்கிறதினாலே அந்த ஆமான் என்கிற அமிலேக்கியனை அழிக்கும்படியாகத்தான் தேவன் எஸ்தரை அங்கே ராஜஸ்திரியாக அவர் மாற்றுகிறார். அமிலேக்கியனை அழிக்கும்படியாக, அமிலேக்கியனை முற்றிலும் அழிக்க தேவன் சித்தம் கொண்டதினாலே இங்கே எஸ்தரை தேவன் ராஜஸ்தானத்திலே ஆண்டவன் நியமிக்கிறார். ஆகவேதான் எஸ்தர் எங்கே அகாஸ்வேரு மன்னருக்கு அவர் தேவனே ராணியாக, அங்கே பட்டத்து ராணியாக முடிசூட்டக்கூடிய காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஒரே ஒரு பர்பஸ், ஒரே ஒரு நோக்கம், அங்கே இருக்கிற ஆமான் என்கிற அமிலேக்கியன் அழிக்கப்பட வேண்டும்.
அமிலேக்கியன் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் பயன்படுத்திய ஒரு பாத்திரம் தான் இந்த எஸ்தர். அமிலேக்கியனை அழிப்பதற்கு தேவன் பயன்படுத்திய ஒரு பாத்திரம், அந்த அமிலேக்கியனை அழிப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்திய ஒரு பாத்திரம் தான் இந்த எஸ்தர். இதைதான் அந்த எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் தெளிவாக நாம் பார்க்கிறோம். இங்கே தேவன் இந்த காரியத்தை அனுமதித்ததற்கு, அல்ல கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதித்ததற்கு, அமிலேக்கியனை சங்காரம் பண்ணுவதற்கு. அங்கே அரண்மனையில் எஸ்தர் இருந்தா மட்டும்தான் இந்த அமிலேக்கியனை சங்காரம் பண்ண முடியும். அங்க அரண்மனையில் எஸ்தர் இல்லை அப்படின்னா அந்த மொர்தெகாயை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் அரண்மனை வாசலில் இருக்கக்கூடிய ஒருவர், அவரால் செய்ய முடியாது. இங்கே ராணி சொன்னது நிமித்தம் அங்கே ஆமான், அமிலேக்கியனாய் இருக்கிற ஆமான், அங்கே அவன் தான் செய்த தூக்கு மரத்திலே அவன் தூக்கி போடப்படுகிறதை வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக அமிலேக்கியன் பலத்தோடு கடந்து வரலாம். அமிலேக்கியன் போன்ற மனிதர்கள் உங்களை அழிக்க வேண்டும், உங்களை ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அமிலேக்கியன் போன்ற நபர்கள் கடந்து வரலாம். ஆனால் அவர்களை அழிக்கக்கூடிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்களை ஒழிக்கக்கூடிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த கர்த்தருடைய ஆவியானவரை நாம் பற்றிக் கொள்வோமானால், அந்த கர்த்தருடைய ஆவியானவரை நாம் பிடித்துக் கொள்வோமானால், அந்த அமிலேக்கியனுடைய கிரியைகளை கர்த்தர் முற்றிலும் அழிப்பார். ஆண்டவர் முற்றிலும் அழித்து போடுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குகிற, குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்க, குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்க நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், அமிலேக்கியனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட வல்லமையுள்ளவர். நாம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். இங்கே அமிலேக்கியனுடைய கிரியை அழிக்கப்படுவதற்கு எஸ்தர் செய்த ஒரு காரியம், 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். இந்த அங்கே மொர்தெகாயும் ஜெபிக்கிறார்கள், எஸ்தரும் ஜெபிக்கிறார்கள். இந்த உபவாச ஜெபத்தினுடைய விளைவு இங்கே அமிலேக்கியன் அழிக்கப்படுகிறான். இங்கே தேவன் இந்த உபவாச ஜெபத்தை கூறி அறிவிக்கும்படியாக இங்கே எஸ்தரை தேவன் பயன்படுத்துகிறார். உங்களையும் கர்த்தர் அவிதமாய் பயன்படுத்த முடியும். உங்களையும் கர்த்தர் அவிதமாய் பயன்படுத்த முடியும். அமெரிக்கா தேசத்திலே உண்டான எழுப்புதல், வெல்ஸ் மன்னிக்கவும், அமெரிக்கா தேசத்திலே அசோசா ஸ்ட்ரீட்லே உண்டான அந்த எழுப்புதல் 1901 இந்தியாவிற்குள் நுழைகிறது. அங்கே இருக்கிறதான முத்தி மிஷன் ஆச்சிரமத்திற்குள்ளே அங்கே பரிசுத்தவாட்டி பண்டித் ரமாபாய் நடத்தின அந்த முத்தி மிஷன் ஆச்சிரமத்திற்குள்ளே அது நுழைகிறது. அங்கே இருக்கிற குலாபாய் என்கிற பெண்ணின் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவர்கள் சீன மொழியிலே பேசினதாக வரலாறு சொல்லுகிறது, ஆதாரம் இருக்கிறது. வரலாறு சொல்லுகிறது, ஆதாரம் இருக்கிறது. தேவன் அங்கே முத்தி மிஷனை உண்டாக்கின பண்டிதர் ரமபாய் மூலமாய் கர்த்தர் இந்தியாவிலே அங்காங்கே எழுப்புதலை உண்டாக்குவதற்காக கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம், தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம். உங்களையும் இந்த எஸ்தரை போல கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அப்படி பயன்படுத்த விரும்பணும்னா உங்க வாழ்க்கைய முதல்ல பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்நிய கிரியைகள் வெளியேற வேண்டும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத கிரியைகள் வெளியேற வேண்டும். அது வெளியேறிச்சு அப்படின்னா தேவன் உங்களையும் எஸ்தரை போல பயன்படுத்துவார். உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை பயன்படுத்த விரும்பாதபடி, கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாதபடி உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாற வேண்டும். அந்த தடைகளை கர்த்தர் மாற்றி போடும்படி விரும்புகிறார். அந்த தடைகளை ஆண்டவர் மாற்றி போடும்படி விரும்புகிறார். அந்த தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டும்படி விரும்புகிறார். நீ கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாய், ஆண்டவர் உங்கள் மூலமாய் வல்லமையாக அவர் செயல்பட விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எஸ்தரை பயன்படுத்தினது போல உங்களையும் பயன்படுத்துவாராக. அன்பின் ஆண்டவரே,
நீர் எங்களை பயன்படுத்த விரும்புகிற எதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பயன்படும்படியாக எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்க உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை